நேற்று ஆஃப்டர்நூன் லஞ்ச் மெனுக்கு தக்காளி சாதமும் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். இது ரொம்பவே ஈஸியான ஒரு லஞ்ச் மெனு. இது பண்ணுறதுக்கு நல்லா பழுத்த தக்காளியை ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். வேக வச்சுருந்த தக்காளியோட தோல் எல்லாம் எடுத்துட்டு அதை ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் அரைச்சி இந்த ஜூஸை மட்டும் எடுத்துக்கணும். தக்காளி சாதம் பண்ணுறதுக்கு கடாயில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1/4 ஸ்பூன் சோம்பு, பட்டை, பிரியாணி இலை, ஸ்டார் பூ, கருவேப்பிலை, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, அரைச்ச தக்காளி ஜூஸ், தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே வேக வச்சுருந்த ரைஸையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணால் தக்காளி சாதம் ரெடி ஆயிடும். இதுக்கு சூப்பர் சைட் டிஷ்ஷாக நான் உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் ரெடி பண்ணேன். இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாவை உருளைக்கிழங்குல தடவி ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா 2 சைடும் ஃப்ரை பண்ணி எடுத்தால் உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிரும். மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.